நீங்க உங்க ஃபைல்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு பெஸ்ட்டான கிளவுட் சைஸ் வெப்சைட் தேடிட்டீங்களா? அதுக்கு தான் இந்த வீடியோ வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூஸ்ஃபுல்லான ஃப்ரீ கிளவுட் ஸ்டோரேஜ் வெப்சைட் ப்ளஸ் ஆப்ஸ் வந்து சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நீங்கள் ஒரு கிளவுட் ஸ்டோரேஜில் உங்கள் ஃபைல்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, உங்கள் சேஃப்டியான டாக்குமெண்ட்ஸை சேஃபாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக 10 வெப்சைட் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மெகா. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து ஃபைல்ஸை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் க்ளவுடில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் 20 GB வரைக்கும் ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக ஃபைல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம், சேஃபாக இருக்கும். இல்லை எனக்கு 20 GBக்கு மேலே வேணும்னு நினைக்கிறவங்க பே பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை எனக்கு 20 GBக்குள்ளே தான் ஆகும், லைஃப் லாங் நான் யூஸ் பண்ணாலும் அதுக்குள்ளே தான் ஆகுங்கிற தாராளமாக யூஸ் பண்ணலாம். செகண்டாக பார்க்க போகிறது ஃபிலன். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நார்மலான யூஐயோட தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து சேஃபாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனில் 10 GB வரைக்கும் நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக நீங்கள் உங்கள் ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எதாவது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஈஸியாக அப்லோட் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களோட டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். தேர்டாக பார்க்க போகிறது ஆல்வேஸ் கூகுள் டிரைவ் தான். ஸோ கூகுள் டிரைவில் 15 GB வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கூகுள் டிரைவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோஸ் ஆகட்டும் அண்ட் இமேஜஸ் ஆகட்டும் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கலாம் கூகுள் ஸ்டோர்ஸில். அதுக்கும் மேலே வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து லெஜிமெண்ட் ஆனது. ஃபோர்த்தாக பார்க்க போகிறது mediafire.com. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 GB வரைக்குமே நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கும் மேலே நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைல்ஸை வந்து ரேண்டமாக ஷஃபில் பண்ணி வச்சாலும் நீங்கள் எந்த வயசு ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த வயசு வந்து ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து மிஸ்மேட்சோ இல்லை வந்து ரீகரெக்டோ பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் இதில் கொடுக்குறாங்க அட்வான்டேஜஸாக. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி இல்லாமல் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃபைலுக்கு அப்புறம் இந்த ஃபைல் வந்து ஸ்விட்ச் ஆகிற மாதிரியும் ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது box.com. ஸோ நிறைய பேருக்கு இந்த வெப்சைட் தெரிஞ்சது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 GB வரைக்கும் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக. ஆனால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. சில பல ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை வந்து மல்டிபிள் ஆப் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்தும் இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் டீட்டெயிலாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். சிக்ஸ்த்தாக பார்க்க போகிறது diago.com. ஸோ இதை நிறைய பேர் இப்போ கேள்விப்பட்டு இருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா vlogging யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணி க்ளவுடில் பத்திரமா போட்டு வைக்கிறதுக்காக இதை தான் தாராளமாக யூஸ் பண்ணுறாங்க. இதிலே ஆப்பும் இருக்குது. இந்த டியாகோ பார்த்தீங்கன்னா 20 GB வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீ வெர்ஷன்லேயே சைன் அப் பண்ணாலே 20 GB வரைக்கும் ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேவைப்படுவாங்க செக் பண்ணி பாருங்கள். செவன்த்தாக பார்க்க போகிறது bestfiles.io அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கிறது வந்து பெய்டாக மாற்றுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து இனிஷியலாக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். எயித்தாக பார்க்க போகிறது Blomp அப்படிங்கிற வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 GBலேருந்து கிட்டத்தட்ட 200 GB வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கும் மேலே வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதில் வந்து 20 to 200 GB கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா என்டையர் நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டோரியே வந்து உள்ளே வந்து கம்பேக்டாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் க்ளவுடில் ஃப்ரீயாக. அதுவும் இது வந்து நான் பார்த்த வெப்சைட்டில் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது இதான் ஜாஸ்தி. நைன்த்தாக பார்க்க போகிறது அப்லோட் நவ் அப்படிங்கிற இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி செகண்ட் ஹையஸ்ட் அப்லோடிங் க்ளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் ஃபார் ஃப்ரீ. அதாவது 100 GB வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 100 GBக்கு மேலே வாங்கணும்னு நினைக்கிறவங்க பே பண்ணி ஆகணும். ஸோ 100 GB தான் என்னோட லிமிட். நான் வந்து 100 GBக்குள்ளே வந்து என்னோடய ஃபைல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் ஆகும். ஃபைனலாக பார்க்க போகிறது Amazon ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது. ஸோ Amazon ஃபோட்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 50 GB அந்த ரேஞ்சில் தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் Amazonங்கும் போது ஓரளவுக்கு ட்ரஸ்டட் சைட்டாக இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு லெஜிமெண்ட்டாக நீங்கள் நம்பலாம். கூகுளுக்கு அடுத்து நீங்கள் வந்து நம்புறாத ஒரு சைட்டாக நீங்கள் இது நார்மலாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபோட்டோஸ் தான் இதில் மோஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதுவும் கம்ப்ரஸ்டு ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணுவாங்க. 15 GB வரைக்கும் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அன்லிமிட்டட்னு கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள்.